பல்லவன் இல்லத்தை முற்றுகையிட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள். 6 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி போராடியவர்கள் கைது. பேச்சுவார்த்தைக்கு தயார், அரசு இதுவரை அழைக்கவில்லை என திமுக கூட்டணியை சேர்ந்த CITU தொழிற்சங்கமே குற்றச்சாட்டு. தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தை வர மறுப்பதைப் போல் பேசுவது மக்களை திசை திருப்பும் செயல் என விமர்சனம். அரசு பேருந்துகள் ஓடுவதாக தவறான தகவலை வெளியிடும் விடியா அரசு. போக்குவரத்து துறை அமைச்சர் பேச்சை நம்பி பயணம் மேற்கொண்ட மக்கள் பரிதவிப்பு. அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் வெறிச்சோடிய பேருந்து நிலையங்கள். வேலை நிறுத்தத்தை சாதகமாக்கி கல்லா கட்டும் தனியார் பேருந்துகள். பொய் வாக்குறுதிகளை அளித்து தற்காலிக ஓட்டுநர்களை ஏமாற்றும் விடியா திமுக அரசு. ஸ்ட்ரைக் நேரத்தில் பேருந்துகளை ஓட்டினால் அரசு வேலை என கூறி மோசடி செய்வதாக தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வுடன் ஓய்வூதிய தொகையை சேர்த்து வழங்க உறுதியளிக்கப்பட்டதை நீதிமன்றத்திற்கு சென்று தடுத்ததே திமுகவின் தோமுசா தொழிற்சங்கம்தான். 4 அல்லது 5 தவணைகளில் தருகிறோம் என அப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உறுதி அளித்ததையும் தோமுசா தொழிற்சங்கம் ஏற்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி குற்றச்சாட்டு. கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் கருதி முழு ஊதியத்தை வழங்கியதுதான் அதிமுக அரசு. சுமார் 8 மாதங்கள் பேருந்துகள் இயக்கப்படாத நிலையிலும் தீபாவளிக்கு 10% போனஸை வழங்கியதாகவும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி K பழனிசாமி பெருமிதம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய செயல்பாடுகளை நிர்வகிக்க மாவட்ட வருவாய் அதிகாரி, துணை ஆட்சியர், அதிகாரிகள் என நீண்டு கொண்டே போகும் லிஸ்டால் தலை சுற்றி நிற்கும் மக்கள். ஒரு பேருந்து நிலையத்தை நிர்வகிக்க இவ்வளவு பொறுப்பாளர்களை நியமித்தது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறை என விமர்சனம். மீண்டும் பூதாகரமாகும் முரசொலி பஞ்சமி நில விவகாரம். பட்டியல் இனத்தோர் ஆணையம் புதிதாக நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முரசொலி பஞ்சமி நில வழக்கை தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் விசாரிக்க அனுமதி. தடை கோரி திமுகவின் RS பாரதி தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். பட்ஜெட்டில் வெளியிட்ட அறிவிப்புகளை அமல்படுத்துவதில் சென்னை மாநகராட்சி மெத்தனம். 82 அறிவிப்புகளில் 57 பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதை கண்டுகொள்ளாத மேயர் பிரியா. சென்னையில் வியாபாரிகளிடம் அடாவடி வசூலில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலரின் கணவர். அராஜகத்தில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் பெண் கவுன்சிலரை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கினால் போதுமா என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. மயிலாடும்பாறை கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவசரமாக வெளியேற்றம். திமுகவினரால் தொடர்ந்து அவமானப்படுத்தப்படும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர். அரசு நிகழ்ச்சியில் ஆட்சியர் பிரபுசங்கரை பின் வரிசையில் அமர வைத்த விடியா அரசின் அமைச்சர்கள். திருத்தணி அரசு மருத்துவமனையில் காயமடைந்தவருக்கு சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர்கள் அலைக்கழிப்பு. ஆம்புலன்ஸ் இல்லாததால் மூச்சு திணறல் ஏற்பட்ட சிறுமி 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பரிதாபம்.